தென்னாடுடைய சிவனையை போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருந்திறனை அருப்பெருஞ்சோதி. குருஜி மிஸ்டிக் சோழமையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உலகங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது வளநாட்டு சித்தர் சாது சிதம்பர சுவாமிகளை பற்றிய ஒரு சின்ன, ஏற்கனவே நம்ம வளநாட்டு சாது சிதம்பர சுவாமிகளை பற்றி வீடியோ போட்டிருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு தேதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21/5/2026 வைகாசி மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம். இன்னைக்கு சுவாமிகள் சமாதியாகி 45 வருஷம் ஆகுது. அதனுடைய நினைவு நாள் குரு பூஜை. அந்த குரு பூஜை எப்பவுமே பார்த்தீங்கன்னா வல்லாண்டு சாமி 2 ஜோதி ஏற்றுவாங்க. இதை சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஒன்று என்ன தைப்பூச ஜோதி, இன்னொன்று வைகாசி சாமியோட குரு பூஜை பூசம். இதில் ஏற்றுவாங்க. அந்த ஜோதி பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு குறிப்பினை இருந்தால் தான் பார்க்க முடியும். அதுதான் உண்மை. சரிங்களா? இப்போ வளநாட்டு சாமியை பற்றி சில விஷயங்களை பேசணும். வளநாட்டு சாமி என்னை பொறுத்த வரைக்கும் வள்ளலாறு அப்படிங்கிறது தான் வளநாட்டு சாமி. வளநாட்டு சாமிங்கிறது தான் வள்ளலார். இதுதான் எனக்கு தெரிய நான் பார்த்தது. வள்ளலாருடைய அத்தனை தன்மைகளும் வளநாட்டு சாமி. இன்னொன்று, வளநாட்டு சாமி வள்ளலாரை தான் முன்மாதிரியாக என்ன செஞ்சார், எல்லாமே நிலைநிறுத்தி அவர் தன் வாழ்க்கையில் பயணித்தார். எப்படி? வள்ளல் பெருமான் நவகுண்ட யோகம் உண்டு. சாமி நவகுண்ட யோகம், சாமி உடம்ப 9 துண்டாக பிரித்து மீண்டும் ஒன்று சேர்ப்பார். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வள்ளநாட்டு சாமியை பார்த்திங்கன்னா வெள்ளை வேட்டி தான் கட்டுவார் வள்ளல் பெருமான் மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி அந்த இடத்துக்கு ஓடி ஒளிஞ்சான் காட்டுக்கு, அதெல்லாம் கிடையாது. அவர் சாமி அம்மா அப்பா கூட தான் இருந்தார், வேற எங்கேயும் ஓடி ஒளியல. வள்ளல் பெருமானுக்கு திருமணமாகி ஆனால் அவங்க குடும்பம் நடத்தாமல் இருந்தாங்க. அதே மாதிரி தான் வள்ளல் பெருமானும் நம்ம வளநாட்டு சாமியும் பார்த்தீங்கன்னா தன் சொந்த அத்தம்மகளுடைய வற்புறுத்தலுக்காக கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க, லட்சுமி அப்படின்னு சொல்லி. அவங்க சமாதி சாமி இடத்துலேயே இருக்கு. ஆனால் அவங்களும் கல்யாணம் முடிக்கிறப்ப சொல்லிட்டாங்க, எக்காரணம் கொண்டும் இல்லற வாழ்க்கைக்கு நான் வரமாட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்லி, இல்லை உங்கள் கூட வாழ்ந்தா போதும்னு சொல்லி அந்த அம்மா சுவாமி கூட இருந்து சாமிக்கு திருப்பணிகள் தொண்டுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் பாருங்க அப்படியே வர மாதிரி வரும். வள்ளலார் தண்ணியில் வளர்க்கறிச்சார். நம்ம வல்லாட்டு சாமி தண்ணியில் வளர்க்குறேன். இது எல்லாரும் ஊர்வலத்துக்கு கருத்து. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா சுவாமி நடந்து போனால் அவருடைய நிழல் உழாது. சுவாமி நடந்து போகிற பொழுது சூரிய வெளிச்சத்தை அந்த நிழல் என்ன செய்யாது, விழாது, கீழே விழாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமி நடந்து போகிறப்போ காலில் ஈரம் நல்லா வச்சுக்கோ, மண் தரையில் நடக்காது, காலில் கழுவிட்டு நடக்காது. அந்த தண்ணியும் கீழே ஒட்டாது, அந்த கீழே உள்ள மண்ணும் சாமியோட காலில் ஒட்டாது. இப்படி நிறைய சொல்லலாம். வள்ளல் பெருமான் மாதிரி ஒரே நேரத்தில் பல இடங்களில் என்ன செஞ்சு வரும், சாமி காட்சி கொடுத்து, ஒரு இடம் கிடையாது, பல இடங்களில் காட்சி கொடுத்து. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்கும். வள்ளல் பெருமானுடைய அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதினு நான் ஓயாமல் புலம்பிக்கிட்டே இருக்கலாம். இது வல்லாட்டு சாமி. வள்ளலாருக்கு அப்புறமா வல்லாட்டு சாமிகிட்ட இருந்து அப்படியே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அப்படி தான் வச்சுக்கணும். அந்த நம்ம இன்னைக்கு வரைக்கும் எடுத்தோன்னா அதை சொல்றது காரணமே வள்ளல் பெருமான். ஜீவகாருண்யம் வல்லாட்டு சாமிகிட்ட நம்பர் 1 என்னதுன்னா ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் உள்ளவங்க தான் மெயின். மற்றவங்களாம் அவர் சொல்லுவார், ஜீவகாருண்யம் உள்ளவங்க எல்லாம் நம்ம ஜாதி அப்படிம்பாரு. சாமிக்கு ஜாதின்னு சொல்ல ஒரு இனமும் பாரு. நீங்கள் ஜாதினா அப்படி எடுக்காதுங்க, ஒரு இனம், இவங்கெல்லாம் நம்ம இனம்ப்பா அப்படிம்பாரு. இவங்க ஜீவகாருண்யம் உள்ளவங்க, குளங்கோத்தர்லாம் கிடையாது. சுவாமி சமரச சுத்த சன்மார்க்கம் அவருடைய. சரிங்களா? அப்போது இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இதுதான் வளநாட்டை. அவருடைய சிதம்பர சக்கரம்னு உண்டு. வளநாடு சுவாமிகள் தன்னுடைய ஞானத்தால் உணர்ந்துப்பட்ட சிதம்பர சக்கரம். சாமி பேரு சிதம்பரம், சாமி பேரே அதெல்லாம் சிதம்பர சக்கரம். சிதம்பர சக்கரம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய அதிசயம்.
அந்த சிதம்பர சக்கரத்தை போட்டு அதில் 108 1008 ஜோதி ஏற்றுவாங்க. அந்த ஜோதி ஏற்றி அந்த ஜோதியை வந்து அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை சொல்லி வணங்கணும், அகவல் பாராயணம் பண்ணணும். இது பண்ணியாச்சுன்னா எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தால் விலகி போகும். இது வல்லநாட்டு சுவாமியுடைய வார்த்தை. பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள். பசித்தவங்க சாப்பிடக்கூட பரம்பொருள் அருள் கிட்டும். ஜீவகாரண்யம். அடுத்தது தெய்வ பாவனையை, தெய்வத்தை பார்க்கணும்னு நினைச்சா தெய்வ பாவனை தீபத்தில் காண்க. எப்படி தெய்வ பாவனைய தீபத்தில். முதல் வார்த்தை அம்மை அப்பா துணை, அவ்வளோதான். எந்த இறைவன் துணை? அம்மா அப்பா துணை. இதுதான் சுவாமியுடைய வார்த்தை. இந்த மாதிரி வள்ளல் பெருமானை பற்றி, வள்ளலாட்டாரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். வள்ளலால் வேற இல்லை, வள்ளல் பெருமான் வேற இல்லை. வள்ளநாட்டார் வந்து கணபதி சித்துல வந்து ரொம்ப பெரிய ஆள். கணபதி கணபதிங்கிற ஒரு ஆள் தேவை கிடையாது, வள்ளலாட்டு சாமி தேவை கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் கணபதி ஹோமம் பண்ணுறோம், கணபதி பூஜை பண்ணுறோம். எவ்வளோ பெரிய எங்களுக்கு வந்து இருக்கல, நீ எதிலப்பா பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா என் கூட உள்ள மாணவர்கள் தெரியும், கணபதி தந்திரத்தில் நம்ம பெரிய எக்ஸ்பர்ட். நம்ம கணபதியை கூப்பிட்டா வரும் அப்படி சொல்லலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னா நான் கூப்பிடல, வல்லாட்டு சாமியை நாங்கள் கூப்பிடுவோம். வல்லாட்டு சாமி வந்துட்டாரு, நாங்கள் கூப்பிட்டு வர்றப்போ கணபதி வந்துடுவோம். இவ்வளோதான் ஆச்சு. அப்போ வள்ளல் பெருமான் தான் கணபதி தான் நிறைய கணபதி சொல்லலாம். திருச்செந்தூர் கடலில் வந்து சுவாமி வந்து கணபதி வந்து கனவுல தோன்றி சொல்லி திருச்செந்தூர் கடலுக்குள்ளே போய் சாமி உள்ளே குதிச்சு சிலையை எடுத்துகிட்டு வந்து முட்டளவு தண்ணியில் சிலை கடலுக்குள்ளே போய்கிட்டு முட்டளவு தண்ணியில் சிலை எடுத்துக்கிட்டு வர்றாரு. எப்படி இருக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அந்த சிலை இன்னைக்கும் அங்கே இருக்குது, எங்க வள்ளலாட்டு சுவாமி கோயிலில். அப்புறம் சதுரகிரி மலையில் உள்ள யானை, அந்த யானையினுடைய அந்த இறந்து போயிட்டு அந்த யானை, அதுக்கப்புறம் அதோடைய தலையை அவர் சுவாமி அங்கேருந்து கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து இங்கே கோயிலில் வச்சிருக்கு. அந்த கோயிலில் அதில் வந்து வள்ளலாட்டில் வந்து ஜோதி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த யானையோட தலை ஓட்டில் வந்து ஜோதி எரியும், அடையா ஜோதி. ஏங்க அதெல்லாம் நம்ம வெளியே சொல்லக்கூடாது. என்ன சொல்றது, இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய விஷயம். அது உள்ளே போயிட்டு நம்ம அந்த யானை மண்டபம்னு சொல்கிற பார்த்தீங்களா, அது மேலே கையை வச்சுட்டு நம்ம கனவு ஜெபம் பண்ணால் தான் தெரியும் அது எப்படி கரண்ட் ஷாக் அடிக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம 10 வருஷமா உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறத ஜீவகாரணோட போய் 10 நாள் பண்ணால் போதும், அது உடனே வச்சுட்டு. அதான் அந்த ஒற்றை கொம்படி யானையுடைய அதிசயம். அடுத்தாப்புல வந்து நிறைய ரகசியம் இருக்குது, வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா சுவாமியே அதை சொல்ல விரும்பாத நிறைய விஷயங்கள்லாம் இருக்காங்க. அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியே ஒரு யானை வளர்த்தார், சாமி பிச்சைக்காரன். அவரு ஒரு யானை வளர்த்தார், அதுக்கு பேர் மணிகண்டன் பேர். அந்த யானை வந்து 92 நினைக்கிறேன், 92 96 எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதில் வந்து அந்த யானை சமாதி, அந்த யானையுடைய சமாதி அங்கே தான் இருக்கு. அந்த யானையுடைய தந்தை ரெண்டும் அந்த பிள்ளையார் கோயிலில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, பார்க்கலாம். அந்த இடமே விநாயகர் பெருமானுடைய அருள் கடாட்சம் பொங்கி வழிகிற இடம். அந்த அளவுக்கு மிக பிரமாதமான அந்த இடம், சரிங்களா. விநாயகருடைய பரிபூர்ண அருள் கடாட்சம் கிடைக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு வந்தால் போதும். ஆனால் ஜீவகாருண்யம் ரொம்ப முக்கியம். ஜீவகாருண்யம் இல்லாமல் ஒன்றும் வேக எதுவும் நடக்காது, சரியா. சாமியை பற்றி இன்னொரு வீடியோ போடும், இன்னொரு பாகம். இது முதல் பாகம், அடுத்த பாகம் போடும். இன்னும் வள்ளலாட்டு சாமியை பற்றிய நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து சொல்கிறேன். எல்லாம் குருநாதோட ஆசீர்வாதம். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோக்கள்லாம் உடைய அமைச்சு. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.